உலகத்திலேயே சிவபெருமான் கையில் வில் ஏந்தி நிற்கும் அபூர்வமான காட்சியையும், தீண்டா திருமேனியாக ஒரு ரகசியத்தையும் தன்னுள் புதைத்து வைத்திருக்கும் ஒரு அதிசயமான கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இன்று நாம் பார்க்கப் போவது சென்னைக்கு அருகில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பழமையான மற்றும் மர்மங்கள் நிறைந்த கூவம் திரிபுராந்தகர் கோவிலை பற்றித்தான். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தாரகாட்சன், கமலாட்சன், வித்யன்மாலி என்ற 3 அசுரர்கள் பறக்கும் கோட்டைகளை வைத்துக் கொண்டு தேவர்களுக்கு மிகப்பெரிய கொடுமைகளை செய்து வந்தார்கள். இந்த 3 அசுரர்களையும் அழிப்பதற்காக தேவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு பிரம்மாண்டமான தேரை உருவாக்கினார்கள். சிவபெருமானும் மேரு மலையையே ஒரு பெரிய வில்லாக மாற்றி அந்த தேரில் ஏறினார். நாம உருவாக்கிய இந்த தேரை வச்சுத்தான் சிவபெருமான் அசுரர்களை அழிக்கப் போறார் என்று தேவர்களுக்கு ஒரு கர்வம் வந்துருச்சு. அது மட்டுமில்லாம எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் முன்பும் முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கணும் குர்க்குற விதியை அவங்க மறந்துட்டாங்க. இதனால் கோபமடைந்த விநாயகர் அந்த தேரின் அச்சை, அதாவது ஏற்காலை சடக்கென்று முறித்துவிட்டார். தேர் அப்படியே நிலைகுலைந்து சரிந்தது. தேர் அச்சு முறிந்து நின்றவுடனே சிவபெருமான் தேரிலிருந்து கீழே இறங்கி தன் கையில் வில்லும் அம்பும் ஏந்தியபடி மிக கம்பீரமாக நின்றார். அப்படி அவர் வில் ஏந்தி நின்று அந்த அற்புதமான கோலத்தால்தான் இந்த தலத்திற்கு திருவிற்கோலம் அப்படின்னு பெயர் வந்தது. விநாயகரை வணங்கி அவரை சாந்தப்படுத்திய பிறகு சிவபெருமான் எந்த ஒரு ஆயுதத்தையும் பயன்படுத்தவில்லை. அசுரர்களின் முப்புறங்களை பார்த்து லேசாகச் சிரித்தார். அந்த புன்னகையிலேயே அசுரர்களின் கோட்டைகள் எரிந்து சாம்பலாயின. தன் தவறை உணர்ந்த தாரகாட்சனும் வித்யன்மாலியும் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டாங்க. கருணைக்கடலான ஈசன் அவங்களை மன்னித்து தன் கருவறையின் வாயிற்காப்பாளர்களாக, அதாவது துவாரபாலகர்களாக இங்கேயே வெற்றிக்கிட்டார். முறிந்த அந்த தேரின் அச்சுக்கு கூரம் என்று பெயர். அந்த கூரம் பூமியில் பதிந்த இடத்தில்தான் சிவபெருமான் ஒரு சுயம்பு லிங்கமாக உருவானார். அதனால்தான் இந்த ஊர் கூரம் என அழைக்கப்பட்டு காலப்போக்கில் அதுவே கூவம் என்று மாறிவிட்டது. இங்கு இருக்கும் மூலவர் ஒரு மணல் லிங்கம். அதனால் இவரை தீண்டா திருமேனி அப்படின்னு சொல்வாங்க. பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் கூட சுவாமியின் திருமேனியை தொடமாட்டார்கள். தலைக்கு மேல் பச்சை கற்பூரம் மட்டுமே தூவி அபிஷேகம் செய்வார்கள். இந்த லிங்கத்துல இன்னொரு மிகப்பெரிய அதிசயமும் இருக்கு. நாட்டுல நல்ல மழை, வெள்ளம் வரும் காலங்களில் இந்த லிங்கம் பளிங்கு போல வெண்மை நிறமாக மாறுமாம். அதேபோல போர் அல்லது ஏதாவது ஆபத்து வரதுக்கு முன்னாடி சிவப்பாக மாறி எச்சரிக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்க இருக்கும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கூவம் ஆற்று நீரை மட்டும்தான் இன்னைக்கும் பயன்படுத்துறாங்க. தவறி வேற நீர் பட்டா இறைவன் மேல எறும்புகள் மொய்க்கும்னு ஒரு ஆச்சரியமான தகவல் சொல்லப்படுது. இந்த கோவிலுடைய அக்னி தீர்த்தத்துல எந்த ஒரு தவளையும் இருக்காது. தவளைகள் கத்தினால் முனிவர்களோட தவத்துக்கு இடையூறு வரும்னு அப்படி ஒரு ஏற்பாடாம். கொடிய வறட்சியிலும் இந்த தீர்த்தம் வற்றுவதே இல்லை. இங்க உள்ள அம்பாளின் பெயர் திரிபுரசுந்தரி. அம்பாள் சந்நிதியில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இங்க இருக்கிற பைரவர் தன்னுடைய நாய் வாகனம் இல்லாமல் காட்சி தருவது இன்னொரு தனிச்சிறப்பு. திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவாரப் பாடல்களில் இந்த ஈசனை உருவினார் உமையொடும் ஒன்றி நின்றதோர் திருவினான் உறைவிடம் திருவிற்கோலமே என்று மிகவும் மனமுருகிப் பாடியிருக்கார். தொண்டை மண்டலத்தில் இது 14வது பாடல் பெற்ற தலம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நமசிவாய.